விஜய் தவிர வேறு எந்த கட்சி ஆட்சி அமைக்க முன் வரலாம்? அதிமுக, திமுக என எந்த கட்சியும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம், பெரும்பான்மை இல்லாத கட்சிக்கு எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்லிக்கிறாங்க. அதாவது ராஜேந்திர விஸ்வநாத் அர்வேகர். இது என்னங்க இது? ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட ஆட்சி அமைக்க அழைப்பு விடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அழைப்பை விடுக்கிறதுக்கு மறுக்கலாம், இல்லை வந்து அழைப்பை விடுக்கலாம். இது ரெண்டும் உங்களுக்கான ஒரு ரைட்ஸில் இருக்குது. நீங்கள் அழைப்பை விடுக்காமல் மறுக்கிறீங்க. சரி, அதை கூட வந்துட்டு மறுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி நாளைக்கு வந்து ஒரு 4 கேஸ் லாவை எடுத்து வச்சு இல்லை இந்த காரணங்கள்லாம் வச்சு ஒரு கவர்னரால் ஆக்சுவலாக வந்து அதை மறுக்கக்கூட முடியும் அப்படின்னு கூட நாளைக்கு அதை சப்போர்ட் பண்ணலாங்க ஒரு அளவு வரைக்கும். ரைட்டுங்களா? அது நிற்குமா நிற்காதா, கோர்ட்டில் கேஸா, கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அது நாளைக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வரும் அதெல்லாமே வேறு. அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சீட் கூட நான் போல. நான் என்ன கேட்குறேன்னா, அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கும் போய் இவங்க ஒருத்தங்க இருக்காங்க, நீங்கள் உங்களை தான் நீங்கள் ஆக்சுவலாக அவங்கள கூட கூட்டிட்டு வந்து வேணும்னா ஆட்சி அமைக்கலாம். இது என்னங்க இது? இது நீங்கள் ஒரு கவர்னர் வந்து பேசக்கூடிய இதுவாது. இவரே வந்து ஆலோசனை கொடுக்குறாரு. நீங்க வேணா அவங்க கூட போங்களேன், ஒரு கவர்னர் சொல்லலாமா? நீங்க ஒரு கவர்னரா இல்ல வந்து நீங்க வந்து அந்த கட்சியுடைய ஆலோசகரா? ஒரு ஆலோசகர் பண்ற வேலையை இங்க வந்துட்டு ஆளுநர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஆளுநரா ஆலோசகரா? இந்த தமிழ்நாட்டின் ஆளுநரா இல்ல திமுகவின் ஆலோசகரா?